ஸோ நார்மலாக எல்லா யூஐஎக்ஸ் டிசைன் கண்டென்ட் யூடியூப் வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா அதோட கமெண்ட் செக்ஷனில் கேட்குற பாப்புலரான ஹாட்டஸ்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து யூஐஎக்ஸ் டிசைனரை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்மளோட கமெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதான் நான் இன்னைக்கு என்னோட தாட்ஸை வச்சு நான் வந்து இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஏஐ டிசைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏஐ மாடல் வந்து வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து டிசைனை வந்து கிரியேட் பண்ணும். ஒரு சில டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் அந்த மாடலுக்கு. இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் இருக்கும், டெக்ஸ்ட் டு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஏஐ டிசைனுக்கு யூஸ் பண்ணுற மாடல் வந்து ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சொல்லி தரணும். இந்த மாதிரி வந்து யூசர் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீ வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுங்க. நார்மலாக என்ன ஃபீட் பண்ணுவாங்க அந்த மாடலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிளில் பாப்புலராக இருக்குன்னா பேங்கிங் ஆப்ஸாக இருக்கட்டும். ஸோ ட்ரிபிள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல. பேங்கிங் ஆப்க்கு நீ வந்து டிசைன் பண்ண யூசர் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்பில் காமனாக என்னென்னலாம் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் ஒரு லைனில் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு கொடுக்கும். நார்மலாக ஒரு சென்ட் பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம், யூசர் ரீசன்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும், அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ராம்ப்ட்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே டிசைன் வரதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஏஐ மாடல் வந்து டிசைனில் ஒர்க் ஆகும். ஸோ இதில் பேசிக்கான யூசர் மெட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். யூசரோட அந்த பெயின் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு சில பெயின் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க பேங்கிங் ஆப்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பெயின் பாயிண்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அது வந்து டிசைன் பண்ணி கொடுத்துரும். யூசருக்கு ஆக்சுவலான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனால் மட்டும்தான் முடியும். ஸோ இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னோட தாட்டு தான். இதில் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னோட தாட்டு தான். ஸோ அதே மாதிரி ஏஐ வந்து இப்போ நான் ஒரு பேங்கிங் ஆப்பை டிசைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான மெட்ரிக்ஸ், ஸ்டாண்டர்டான பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனாக உங்களுக்கு தரப்போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி சென்ட் பண்ணுறதுக்கு சென்ட் மணியாக இருக்கட்டும், அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் மணியாக இருக்கட்டும், பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு அந்த மேலே பேலன்ஸாக இருக்கட்டும், டெபிட் கார்டு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்குறீங்கன்னா மேலே டெபிட் கார்டில் ஒரு பேலன்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு தரதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்க போகுது. டிசைன்லாம் ஒரு மாடர்னான டிசைன்லாம் கொடுக்கும். அதில் நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி வேறு எந்த மாதிரிலாம் அந்த ஒரு மாடலுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ பேங்கிங்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு பேபால், பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேங்கிங்னு கேட்டால் இதில் உள்ள காம்பனன்ட்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து அதை பண்ணி மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி தான் ஏஐ டிசைன் வந்து யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிக்மாலே பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஏஐ டிசைன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாடலில் தான் ஏஐ டிசைன் வந்து ஒர்க் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேங்கிங் ஆப் வந்து டிசைன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஒரு மாடல் மாதிரி பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு டிசைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கேன். யூஎஸ்ல இருந்துட்டு நான் வந்து இங்கே அமௌண்ட் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்தியாவுக்கு அமௌண்ட் ஷேர் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அம்மா அப்பா யாருக்காவது அமௌண்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அமௌண்ட் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஒன் லைனில் இந்த மாதிரி எனக்கு ஒரு பேங்கிங் ஆப் வேணும், இன்டர்நேஷனல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு பேங்கிங் ஆப் டிசைன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்மா கிட்ட கேட்டேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு யூஐ டிசைன் தான் தரப்போகுது. அந்த கரன்சியோட ஃபார்மேட் மட்டும் நமக்கு வந்து மாற்றி தரப்போகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து நார்மலாக ஒரு ஏஐ டிசைன் வந்து பண்ணும். ஸோ என்னென்ன மாதிரிலாம் மெட்ரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது இனிஷியலாக ஃபீட் பண்ணி வச்சிருந்ததுல இந்த மாதிரி டாலர் வேணுமா, யூரோ வேணுமா, ஸோ அந்த மாதிரி வந்து யூஎஸ்ஏ போட்டனால இப்போ நமக்கு டாலர் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இது மட்டும் இருந்தால் ஒரு இன்டர்நேஷனல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் மணியாக இருக்கட்டும், அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது. ஸோ எவ்வளோ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு ஆக்சுவலான ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஏஐ டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 செகண்ட்ஸில் வந்து கொடுத்துருச்சு. இதே நம்ம வந்து ஒரு ஹியூமனாக நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு 2 வீக்ஸ் ஆஃப் டைம் வந்து எடுத்துப்போம். வெறும் டிசைனுக்கு மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ரீன், கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்கிற அப்ளிகேஷன்னா ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்ச்லேயே போயிடும் ஃபுல்லாகவே. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு 1 வீக் வந்து நான் வந்து ஒரு 12 யூசர்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறேன். யூசர் ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். யூசர் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ரெகுலராக ஒரு ஃபாரினுக்கு அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் எடுத்து நான் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் என்னென்னலாம் பெயின் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது, ஸோ என்னென்னலாம் பேரியராக இருக்குது அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எதெல்லாம் பார்த்து ஸோ இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஏஐ பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஏஐக்கு வந்து ஃபீட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணும். மேபி இது ஃபியூச்சரில் வந்து மாறலாம். ஏன்னா நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்து அதை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் கொடுத்து ஃபீட் பண்ணுறாங்கன்னா மேபி அது வேறு மாதிரி ஹேக் பண்ணலாம். பட் நார்மலாக நான் போய் ஒரு 12 பேர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேன். ஸோ அவங்க வந்து நார்மலாகவே ஃப்ரீக்வெண்ட்டாக அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பெயின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற சொல்யூஷனை நான் கொடுக்க முடியும். இப்போ நான் பேங்கிங் ஆப் டிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பேங்கிங் ஆப் டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். அதுதான் இப்போ ஏஐயும் பண்ணியிருக்கு. பட் இதுவே நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன்
போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ளோவில் நான் வந்து எடுத்துகிட்டு போகணும், யூசருக்கு வந்து பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஒரு இது. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் சொல்யூஷன் நான் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்கணும். பட் ஏஐ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுக்காது. ஸோ இப்படி நான் யூசர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறப்பவே நான் பார்த்தீங்கன்னா அவங்களோட எமோஷனல் மேப்பிங்கை நான் வந்து எடுத்துக்க முடியும், கேதர் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா யூசரோட எமோஷன்ஸை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு 10 ரூபா அவங்களோட அம்மாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அவங்களோட விஷன் என்ன மாதிரி இருக்குது, ஸோ என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ, என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு ஜேர்னியில், ட்ரான்ஸ்ஃபரிங் ஜேர்னியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 12 பேரை இன்டர்வியூ பண்ணுறப்போ 12 பேரில் இதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கான ஒரு டெய்லர்டு சொல்யூஷனை நான் வந்து கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷனை நான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொவைடிங் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு 12 பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டேன், அவங்ககிட்ட என்னென்னலாம் பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னையே ஒரு பர்சனாக எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து யூஎஸில் படிக்கிறேன், எங்கள் அம்மாவோ அப்பாவோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் இருக்குன்னு வைங்க. எவ்வளோ போடுறதுன்னு எனக்கு தெரியாது. நான் போய் அதுக்கு ஒரு தனியாக ஒரு கன்வர்ஷன் கால்குலேட்டர் போட்டு ஸோ அங்கே உள்ள டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகி வரது எவ்வளோ வருதுன்னு நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுல்ல இப்போ நம்ம போனோடனே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆப் போய், ஒரு வெப்சைட்டோ ஆப்போ போய் நான் வந்து கரன்சி கன்வெர்ட்டர் போய் ஸோ அங்கே போய் கன்வெர்ட் பண்ணி நான் வந்து ஒரு அமௌண்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ வந்து பிடிப்பாங்க, டேக்ஸோ ஏதோ ஒன்று பிடிப்பாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனான ஒரு சம்மரி, பேமெண்ட் சம்மரி மாதிரி நம்ம வந்து காமிக்கலாம். பட் நம்ம இதே தான் நம்ம ஏஐ கிட்ட கேட்டிருந்தப்போ அது என்ன கொடுத்துருந்துச்சுன்னா நார்மலாக ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்கிங் யூஐ மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இது வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து யூஎஸ்டிலேருந்து எவ்வளோ போக போகுது, ஸோ எவ்வளோ ரீச் ஆக போகுது நம்மளோட ரெசிபியன்ட், அதாவது வீட்டுக்கு யாருக்கோ ஷேர் பண்ணுறோம்ல, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆக போகுது, இன்னாண்டு எவ்வளோ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மெசேஜாக இருக்கட்டும். ஸோ பேக் எண்டில் எவ்வளோ டேக்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ண போகிறாங்க, டிரான்சாக்ஷன் ஃபீ என்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் சம்மரியாக நம்ம காமிக்கிறப்போ எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸ்க்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 12 hours வந்து ஸோ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 hours டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நான் அனுப்புகிற பணம் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து உடனே ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிலே இருக்குது அப்படின்னா அது அந்த அமௌண்ட் வந்து எப்போ போய் அவங்களுக்கு எக்ஸாக்டாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏஐ கொடுத்தா நீங்களே பார்த்தீங்க அது வந்து கொடுத்துருக்கு. அது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் நார்மலாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு. மேபி இது ஃபியூச்சரில் ட்ரெயின் ஆகி வேறு மாதிரி வந்து ஆக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ரீப்ளேஸ் பண்ணும். யாரை பார்த்தீங்கன்னா ஏஐயோட ஹெல்ப் எடுக்காமல் நம்ம வந்து ஒரு டிசைனராக இருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அது வந்து இந்த பேங்கிங் விட்டுருங்க, ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அப்ளிகேஷனை வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி ஏதோ ஒரு அப்ளிகேஷன், உடனே நீங்கள் வந்து ஒரு டெமோக்கோ எதுக்கோ நீங்கள் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிசைன் பண்ண உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு போயிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாக ஏஐ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு கிரிப்டோ கரன்சியோ ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு சாம்பிளான ஒரு மார்க் வயர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களோட டாஸ்க் வந்து உடனே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து ஜென்ரேட் பண்ணி ஒரு குட்டியான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கலர் அவங்களோட பிராண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிராண்டிங் பண்ணி இந்த மாதிரி வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஏஐ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் எக்ஸாம்பிள் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு யூஸராக நம்ம டிசைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெமோ பேமெண்ட் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒன்று கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டெமோ பேமெண்ட் ஒரு 100 rupees என்னமோ அது வந்து ஒரு டெமோ அமௌண்ட்டாக தான் இருக்கும், ஆக்சுவல் அமௌண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெமோ கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு டூர் மாதிரி காமிக்காமல் அவங்களுக்கு ஒரு டெமோ பேமெண்ட்டே நம்ம வந்து கொடுக்கலாம் ஃபஸ்ட் யூஸராக இருக்காங்க அப்படின்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்தந்த நேரத்தில் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு $100 நான் அனுப்ப போகிறேன், கரன்சி கன்வர்ஷன் நடக்கும், அமௌண்ட் எப்போ போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பேமெண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து காமிச்சிருவோம், பேக் அண்டில் எவ்வளோ வந்து டேக்ஸ் போக போகுது, ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் என்ன இருக்குது, எவ்வளோ இன் போய் சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு யூசருக்கு தான் அனுப்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு யூசர் ப்ரொஃபைலை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து காமிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஏஐக்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் டைம். ஸோ இந்த நேரத்துக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்
ரேட் இருக்கும். அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியாகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு ஒரு சஜஸ்டட் ரேட் ஏதாவது ஒரு 10 நாளை வந்து கால்குலேட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நமக்கு அமௌண்ட் வந்து லெஸ்ஸாக போகுது அப்படின்னா அந்த மாதிரி சஜஷன்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வரது மூலமாக அந்த டைமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூசருக்குமே அது பெனிஃபிட் தான். ஸோ இதே ஒரு ஏஐ டிசைன் டூல் வந்து ஒரு டிசைன் பண்ணுது அப்படின்னா நார்மலாக அவங்க என்னென்னலாம் ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ ஒரு இது வச்சு ஃபீட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ஒரு யூஐ டிசைன் வந்து பண்ணி தரும். ஸோ அதனால நீங்களே இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ இதுக்கு மேலே நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோ கோட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், பேசிக்கான வெப் டெவலப்மெண்ட் சொல்லி தரதா இருக்கட்டும். வெப் டெவலப்மெண்ட்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக ரொம்பலாம் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் வந்து எப்படி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருக்கிறப்போ ஒரு உங்களோட ஒரு ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணுறதுக்காண்டி ஒரு விஷயமாக இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறனோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சேனல் வச்சிருக்கோம். ஸோ நான் இதை ஷேர் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி யூஸர் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணோம், அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் பார்க்குறது மூலமாக எனக்கு வந்து ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஸோ உங்களோட டைமை இந்த வீடியோவில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால்.